அண்மை செய்தியை பார்க்கின்றோம். போக்குவரத்து ஓட்டுநர்கள் பேருந்து இயக்கிக் கொண்டிருக்கும் போது செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருவேளை பயன்படுத்தினால் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு அனைத்து ஓட்டுநர்களுக்கும் பொருந்தும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், விவரம். வணக்கம் கோபால். அதாவது போக்குவரத்து ஓட்டுநர்களுக்கு தற்போது ஒரு அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது அரசு போக்குவரத்து கழகத்துல பணியாற்றக்கூடிய பேருந்து ஓட்டுநர்கள் வாகன ஓட்டுநர் அதாவது பேருந்து இயக்கத்தின் பொழுது செல்போன் ஓட்டும் பொழுது அவர்கள் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு 29 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்படும் என்ற ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது உத்தரவாகவும் பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக அந்த போக்குவரத்து ஓட்டுநர்கள் அந்த போக்குவரத்து இயக்கும் பொழுது போன் பேசிக்கொண்டு இயங்கக்கூடிய நிறைய வீடியோஸ்லாம் ரொம்ப வைரல் ஆகிட்டு வந்த நிலையில இது சம்பந்தமா பொதுமக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியானது ஏற்பட்டிருந்தது. இதனை கருத்தில் கொண்டு அதாவது போக்குவரத்து கழகத்துல வேலை செய்யக்கூடிய போக்குவரத்து ஓட்டுநர்கள் பணியின் பொழுது அதாவது வாகனத்தை இயக்கும் பொழுது செல்போன் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்குவது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு 29 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பானது இன்று காலை அனைவரிடமும் இது தொடர்பான தகவல்களை ஓட்டுநர்களுக்கு தெரியப்படுத்தவும் மண்டல வாரியாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி மண்டல வாரியாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்று காலை முதல் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் இது தொடர்பான அறிவுரையை வழங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து செல்போனை பயன்படுத்தி கொண்டு பேருந்தில் இயக்கும் ஓட்டுநர்கள் வீடியோக்கள் வெளிவரும் பட்சத்துல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வாய்மொழி உத்தரவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில அரசு போக்குவரத்து கழக பேருந்து ஓட்டுநர்களுக்கு பணியில் செல்போன் பயன்படுத்தும் பட்சத்துல அவர்களுக்கு 29 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவை போக்குவரத்து கழகம் பிறப்பித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.